ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சஹருக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாமா? சஹருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் என்னோட குழம்பு லிஸ்ட்டில் ரசம் மட்டும் ஆடே ஆகலை. ஸோ இன்னைக்கு வந்து ரசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டை போட்டு ஒரு 10 புல்லு பூண்டையும் நல்லா வந்து சுற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளியை வந்து கையால் மசிக்கணும். அப்போ தான் ரசத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் தூள் போட்டு மறுபடியும் கையால் மசிச்சுட்டு ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டேன். ரசத்துக்கு இவ்வளோ பெரிய ஹோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய பெரிய கடையில் போய் ரசம் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் வைக்கிற ரசமே பரவாயில்லன்னு தோணும். ஸோ வந்து நல்லா டைஜஷன் ஆகும் ரசம் சாப்பிட்டா. அதனால் இன்றைக்கி வந்து ரசமே வச்சுட்டேன். ரசத்துக்கு வந்து மீன் பொரிச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறேன். எப்பவும் மாதிரி ரசம் தாளித்து விட்டாச்சு. புளி கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ரசத்துக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குதுங்க. அது என்ன தெரியுங்களா? ரசம் வைக்கும்போது கொதி வரக்கூடாது. நுர தட்டினது ஆஃப் பண்ணிடணும். அதுதான் மெயின் டிப்ஸு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ரசம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சகருக்கு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, கொஞ்சம் நிறையா ரசம் ஊற்றி கூடவே எக்கு வச்சு இன்றைக்கி சகர் சாப்பாடை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. சூடாக காஃபியோட இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு.